வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜி அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2026 குரு பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம். காரணம் ஏன் அப்படின்னா, மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் சாதாரணமாக கடகராசி பயிற்சியாளர். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு உச்சத்துல வராரு உள்ள. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கிரகம் உச்சத்துல வந்திருக்கு. 2026 ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் 2026 தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சத்துல ரிஷபத்துல உள்ள வந்துட்டார். அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல். 2வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருகிற குரு பயிற்சி, அதாவது 1/6/2026 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு பயிற்சி ஆக போகுது. அப்படிங்கும் போது இந்த குரு பார்த்தோம் அப்படின்னா கடகராசி குரு உச்சத்துல வர்றாரு. குரு உச்சத்துல வந்ததோடு இல்லாம ஆதிசார குரு பயிற்சியா மாறி திருப்பி நார்மல் குரு பயிற்சிக்கு உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போது 2 விதமான அமைப்பு மாற்றங்கள்ங்கிறது இது குரு பயிற்சியில உண்டு. 2026 பார்த்தோம் அப்படின்னா 1/6/2026 இருந்து 30/10/2026 இந்த 4 மாச காலகட்டமும் கடகராசியில தான் அவர் டிராவல் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு மூவ்மெண்ட் குரு பகவானோடது. அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து பேக் டு த பெவிலியன் சொல்லிட்டு திருப்பி கடகத்துக்கு உள்ள வர்றாரு. பார்த்தோம் அப்படின்னா 25/6/2027 வரைக்கும். அப்படிங்கும் போது 2 விதமான பலனை குரு பகவான் கொடுக்க போறாரு 12 ராசி நேயர்களையும். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய பிளஸ் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 7 சனியிலேருந்து மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. கடந்த 7 வருஷ காலகட்டமா 7 சனியில அவஸ்தப்பட்டு, நம்ம சொல்லலாம் என்ன சார் வெறுமை வார்த்தையால 7 சனின்னு சொல்லலாம். ஆனா அந்த 7.5 இயர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய யுகம் மாதிரி. இப்ப அதுல இருந்து அந்த மகர ராசி நேயர்கள் வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு நம்ம சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் என்ன இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடக ராசியிலேருந்து குருவோட டைரக்ட் 7வது பார்வைங்கிறது மகர ராசிக்கு உள்ள வருது. இது எவ்வளவு ஒரு பெரிய விசேஷமான அமைப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவோட டைரக்ட் பார்வை மகரத்துக்கு 7வதா வருது. அப்படிங்கும் போது மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது நிச்சயமா உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமா அந்த திருமண யோகம்ங்கிறது உண்டு. அடுத்த ஸ்டெப்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கிய யோகம் எல்லாமே மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது குரு பகவான் அள்ளி கொடுக்க போறார். அள்ளி கொடுக்க போறார். 2வது பார்த்தோம் அப்படின்னா மெயின் என்னன்னா, மகர ராசி கும்பராசி 2 பேருக்குமே அந்த ரெகனைசேஷன்ங்கிறது உங்களுக்கு இந்த 2026 கிடைக்க போகுது. எதுவா இருக்கட்டும், அதாவது சார் ரொம்ப நாளா என்ன ஒரு அங்கீகாரம்ங்கிறதே யாருமே கொடுக்கல சார். அது கம்பெனியா இருக்கட்டும் சார், இதுவா இருக்கட்டும் சார், பிசினஸா இருக்கட்டும், இல்ல நான் இண்டிவிஜுவலா ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் எதுவுமே இல்லாம இருந்தது நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு அபரீதமான யோகத்தை கொடுக்க போறதுன்னு தான் நான் உண்மையா சொல்லுவேன். நிச்சயமா 2026 நீங்க பாருங்க, எழுதி வேணா வச்சுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானத்துல முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கடன் சுமை மெயினா குறையும். புதிய சேர்க்கை வரும். அதாவது புதிய சேர்க்கைன்னா என்னன்னா, ஆக்சுவலி உங்களோட வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த 2026 இந்த குரு பயிற்சிங்கிறது கொண்டு கொடுக்க போகுது. மெயினா உடல்ல இருக்கக்கூடிய பெரிய உபாதைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது ஒரு தீர்வுக்கு வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிலேட்டட் பெயின், இல்ல கையில சொலுக்கு, இல்ல கழுத்துல வலி, இந்த மாதிரி உடல் உபாதைகள் நிறைய இருக்கும். இஎன்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தீர்வுங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா உண்டு. அது தவிர கலைத்துறையா இருக்கட்டும், இல்ல கர்நாடிகா இருக்கட்டும், வெஸ்டர்ன் துறையில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், அவங்களுக்கு அந்த முன்னேற்றம்ங்கிறது இந்த 2026 உண்டு. வருமானம் நல்லபடியா இருக்கும். மெயினா ஆடை ஆபரண சேர்க்கை, மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 உங்களுக்கு நிச்சயமா அமைச்சு கொடுக்கும். உங்களோட கனவுகள் நிவர்த்தி ஆகும். மெயினான விஷயம், கனவுகள் இவ்வளவு நாளா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம்,
7 வருஷமா நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாம் இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது பிசினஸ் ட்ரிப்பா இருக்கலாம். இல்ல வந்து சும்மா ஒரு சுத்தி பார்க்கக்கூடிய இடம் மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்க போறதா இருக்கலாம். சில பேர் வெளிநாட்டுல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து இந்த விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026ங்கிறது நிச்சயமா இருக்கும். மகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணப்பழக்கம் நல்லபடியா இருக்கும் 2026. நீங்க எழுதி வேணா வச்சுங்க. நீங்க என்கிட்ட டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். கொஸ்டின் கூட பண்ணலாம். சார் 2026 சொன்னீங்க. முதல் 4 மாசம், அதாவது 1/6/2026 இருந்து 30/10/2026 நிச்சயமா சொல்றேன். இந்த காலகட்டம் இந்த 4 மாசத்துல உங்களோட வளர்ச்சியை நீங்களே கவனிங்க. நிச்சயமா சொல்றேன். டெஃபினட்டா உங்களுக்கு நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல இந்த உதவி கிடைக்கும், இந்த இடத்துல நமக்கு இந்த கடன் கிடைக்கும், இந்த இடத்துல இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நிச்சயமா உங்க சொந்தக்காரங்கள் மூலியமாவும் கிடைக்கும், உங்களோட நண்பர்கள் மூலியமாவும் கிடைக்கும், உங்களோட சபார்டினேட்ஸ் மூலியமாவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேர் நினைச்சிருப்பீங்க இந்த சொந்தக்காரன் நம்மள்ட்ட வந்து பேசவே மாட்டான், இவன் நம்ம போனதோட அவ்வளவுதான், இனிமே வரவே மாட்டான்னு நினைச்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அவங்க உங்களோட வந்து பேசி மன்னிப்பு கேட்டு உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த காலகட்டம்ங்கிறது அமைப்புங்கிறது இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஓகேங்களா? மகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிலீஃப்னு சொல்லக்கூடிய அந்த 7 சனியோட காலகட்டத்துல நீங்க வெளியில வந்துட்டீங்க. ஓகேங்களா? அதுவே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய கூடுதல் பணம். அதை தவிர உங்களுக்கு வந்து முதல் 4 மாச காலகட்டம் வந்து குருவோட டைரக்ட் பார்வை உங்க மேல விழுது, 7வது பார்வை உங்க மேல விழுது. அப்படிங்கும் போது இதை விட ஒரு என்ன சொல்லுவாங்க, பெரிய பாக்கியமான இடம்னு எதுவும் நம்ம சொல்லவே முடியாது. அமைப்புங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. இருக்கிறதுலே எனக்கு கேட்டா 12 ராசியில ரொம்ப டாப்னு சொல்லக்கூட மகரத்தை தான் சொல்லுவேன். காரணம் ஏன்னா குருவோட அமைப்பு அந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமா நீங்க புதிய முயற்சி எது பண்ணினாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம்ங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமா உண்டு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா 7 சனிலேருந்து வெளியில வந்துட்டீங்க. நிச்சயமா ஒரு தடவை நீங்க ஃபேமிலியோட திருநள்ளாறு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை காத்தால திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நிச்சயமா வாங்கும். முடிஞ்சது அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எள்ளு சாதம் வந்து ரெடி பண்ணி சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு சாதம் செஞ்சு கோயில்ல பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா அங்க போயிட்டு தொன்னையில வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணும்போ நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது. ஓகேங்களா? நிச்சயமா சொல்றேன் இந்த குரு பயிற்சி 2026ங்கிறது உங்களுக்கு புது விதமான நிறைய சேர்க்கைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டா நிச்சயமா இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். உடல் உபாதைகள் இன்றி வாழக்கூடிய ஆண்டாக இந்த 2026ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா அமையும். கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில இருக்கக்கூடியவங்க, அதை தவிர வந்து என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பாருங்க இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது சக்சஸ்ஃபுல் வருஷம் நிச்சயமா சொல்லுவேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. முடிஞ்சது அப்படின்னா இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கால் பண்ணி பேசலாம். இல்லை வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து பேசலாம். நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கூப்பிடுவேன். நிச்சயமா உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் நல்லபடியா நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்கள்.